எந்த நேரத்திலும் எதிர்காலத்திலும் என் விருப்பத்திற்கு இணங்க முடியுமா முடியாது? 1000 முறை கேட்டாலும் சரி உங்களுடைய ஆசைக்கு என்னால் இணங்கவே முடியாது. எத்தனை முறை அழைத்தாலும் பொழுதே சென்று என்னுடைய அண்ணனிடத்தை உண்மையை உரைத்து விடுவேன். நீ யாரிடத்தில் கூறினாலும் அதை பற்றி எனக்கு பயம் என்பதே கிடையவே கிடையாது. அடைந்த ஒன்றை இல்லையே இந்த மண்ணை எப்படி தெரியுமா? முடியாது 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 பேசுகிறாய். சிவபூஜையில கரடி பூந்தா மாதிரி அவன் யாரும் தெரியல வந்துக்கிறான். ஐயா சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். தனிமை என்று சொல்லக்கூடிய வேலை தனியாக இருக்கும் பெண்ணிடம் உன் ஆண் பலத்தை காட்டுகின்றாயே. கேவலம் காசுக்கு விலை போகும் தாசியாக இருந்தாலும் சரி. என்னது கேவலம் காசுக்கு விலை போகும் தாசியாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவளை தொடுவது பாவம் பாவம் பாவம். உனக்கு வரும் சாபம் சாபம் சாபம். ஒழுங்காக கூறுகிட்டேன். வந்தது தவறு என்று இந்த இடத்தை விட்டு சென்றால் ஆட்சி, இல்லையால் அடங்கி விட்டு ஒரு ஊச்சி சீச்சி என்னிடம் ஏனடா பேச்சு. ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு ஓடி போனால் ஆட்சி. முடிவா முடியாதா? அவசரக்காரனுக்கு புத்தி மட்டி என்பது உண்மையாகி விட்டது. பார்த்தீர்களா? உரிமை இல்லாமல் எந்த பெண்ணையும் தொடுவது என்னுடைய வழக்கத்திலே கிடையாது. அப்படி என்றால் எனக்கு மாலையிட்ட மங்கையா அல்லது உன்னுடைய நகையா எப்படி கூறுகின்றால்? கயிற்றிலே எதுவுமே கிடையாது. கயிற்றில் ஒன்றும் இல்லை. கயிற்றுல ஒண்ணுமே இல்லை. உன் முன்னாடி இருந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்றத கேளு. என்னுடைய தங்கை அவன் அண்ணனுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகையினால் அவளை மணக்க வேண்டும் என்று மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் வா அருகேன்னு கூறினேன். முறை மாமனா விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை அழைக்கலாமா? ஒழுங்காக கூறுகிட்டேன். என்று வரும் என்று எண்ணி இருந்தேன். நாளை சீச்சி அதற்கு இன்றுதான் வந்ததடா வேலை. உனக்கோ இல்லையடா மூளை. உயிர் மீது ஆசை இருந்தால் பிடித்து விடிய காலை கொடுத்து விடுவேன். கொதிக்கின்ற மாநில சுமக்காத கூறியிருக்கிறார்கள். அது போலிப்பது குறித்துக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய வீர பராக்கிரமம் என்ன தெரியுமா? என்னை வெல்லவே ஒன்று உன்னால் முடியுமா? முடியவே முடியாது. இது என் தாய் திரு நாடு. சீச்சி வாழை உள்ளே போ தேடு. இது என் தாய் திரு நாடு. சீச்சி உனக்கு இளையடா வீடு. கையிலே கொடுப்பேன் ஓடு. கையிலே கொடுப்பேன் ஓடு. சென் தடைவாய் சுடுகாடு. இவ்விடத்தை விட்டு ஓடு. எத்தனை முறை கூறினாலும் சரி, இந்த இடத்தை விட்டு என்னால் போகவே முடியாது. அந்த பெண்ணை அடைந்தால் அப்பொழுது அந்த மண்ணை விட்டு இலக்கை தேடி விட்டு பூச்சி வந்து உயிர் விடுவதை போல் இருக்கின்றது. இந்த இடத்தை விட்டு அகன்றால் போச்சு. இல்லையா
அடக்கி விடும் உன் மூச்சு நில்லாட்டா காலை பிடித்தால் தாத்தா தாத்தா வந்தது தவறு என்று பாதத்தில் விழுந்து மன்னிப்பை கேட்டுவிட்டால் உனக்கு தருகிறேன் உயிர்ப்பை வாடாசம் செய்து நீ அணைய போகிறாய் ஆகையினால் கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறாய் முடிந்தால் இதுவரை சிறுவரத்து இதுவரை சிறுவன் என்று என்னமோ எண்ணி பார்த்தேன் எனது கோபம் உன் கதி அதை என்ன செய்வேன் போல் இருக்கின்றது உன்னுடைய பேச்சு அஞ்சிடாத சிங்கமானடா பலம் இருந்தா புஜ பராக்கிரம் இருந்தா எடு வாள் தொடு போர் வெற்றி யாருக்கு என்று பார்த்து விடலாம் ஆகட்டும் வாடா அம்மா தாங்கள் யார் எந்த நாடு எந்த தேசம் ஏன் எதற்காக என்ன காரணத்துக்காக அடர்ந்த காடக சோலை தன்னன் தனிமை என்று சொல்லக்கூடிய வேலை இந்த தன்னன் தனிமையிலே அடர்ந்த நாடகத்திலே தன்னன் தனியாக வந்திருந்தான் ஏதோ அந்த இறைவனுடைய அருளால் உன் கற்பை நான் காப்பாற்றி விட்டேன் வரவில்லை என்றால் உன் கற்பாகப்பட்டது அந்த தலைவனுக்கு பலியாகி இருக்கும் தாங்கள் யார் என்ன நாடு எந்த தேசம் ஐயா மானாமதுரை ஆண்டு வந்த ராமலிங்க ராஜனுக்கு மகளாக ஒரே மகளாக ஒப்பற்ற மகளாக நல்ல தங்காள் என்னுடைய பெயர் நல்ல தங்காள் ஆஹா அற்புதமான பெயர் அழகான பெயர் காதுக்கு இனிமையான பெயர் கேட்பதற்கே இனிமையாக இருக்கின்றது இருந்தாலும் உன் கற்பை காப்பாற்றினேன் ஆனால் ஒருவேளை நான் வரவில்லை என்றால்
உன் கற்பு பறிபோகி இருக்கும், என்னுடைய உயிரே பறி போயிருக்கும். போயிருக்கும். உண்மைதான். ஆகையால் அதனாலே உன்னை பார்க்க 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 என் மனமோ பரவசமாகின்றது. ஐயா. இருந்தாலும் முறையாக உன்னை வேணா ஒத்து போயிடுச்சு. ஆமா இதை எடுத்தா சுராயம். ஆகையால் உன்னை பார்க்க பார்க்க பரவசமாகின்றது என்னுடைய மனது. இருந்தாலும் ஆமா இந்த காதலிலே எனக்கு சம்மதம் கிடையாது. ஆகையால் உன் ஊர் என்ன ஊர்? சம்மதமாகி உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நானே வழிக்கு வந்து விட்டேன். அப்படியா? ஐயா இத பாருங்க, மானாமதுரை ஆண்டு வந்த என்னுடைய தாய் தந்தை இப்பொழுது கிடையாது. ஆனால் என்னுடைய அண்ணன் நல்லண்ணன் சீரும் சிறப்புமாக ஆண்டு வருகின்றார். எனக்கு தாயில்லா குறை எனக்கு அறியாமலே இது நாள் வரைக்கும் வளர்த்து வந்தார். என் அண்ணன் யார கையை காட்டுறாரோ அவரை தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன். என்னுடைய அண்ணன் சென்று சம்மதம் பெற்று வந்தீங்கன்னா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். தாய்க்கு தாயாக தந்தைக்கு இதுவரையில் காணவில்லை. என்ன நடந்தது ஒன்றுமே புரியவில்லையே. நதிக்கரைக்கு நந்தவனத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற வேலையிலே அங்க ஒருத்தர் வந்தாருண்ணா. யாரு தெரியுமா? அண்ணுடைய அண்ணன். ஆமா ஆமா, அண்ணியோட அண்ணன் என்னை பலவந்தமாக அடைய நினைத்தார். என்னை அடைந்து ஆக வேண்டும், என்னை அடித்து சித்திரவதை செய்தார். ஆனால் அந்த வேலையிலே யாரோ ஒருத்தர் வந்து என்னுடைய கற்பை காப்பாற்றினார். அப்படியா? அப்படி என்றால் அந்த ஒளிவன் போட மாட்டேன். இப்போ சொல்கிறேன் அவனை அண்ணவரை அவரே அடித்து விட்டார் அண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. தான் செய்த தவறை உணர்ந்து அவனே மாய்த்து கொண்டான். அவர் எங்கே? அந்த நல்லவரை அழைத்து போய் வந்திருக்கின்றேன். என்னுடைய நாடு எந்த தேசம், என்ன ஊர், என்ன பெயர் என்று கேட்கின்றார். என்னுடைய நாடு காசிமாநகர் பட்டினம். காசிமாநகர் பட்டினத்திலே காசிமாநகரை பரிபாலனம் செய்யக்கூடிய என்னுடைய தயாரோ காசிராஜன் என்று அழைப்பார்கள். ஆமா, நீங்கள் வரவில்லை என்றால் என்னுடைய தங்கியின் உயிர் போயிருக்கும், என்னுடைய தங்கியின் கற்பும் பறி போயிருக்கும். உண்மைதான். ஆனால் நாட்டு மக்கள் என்ன உரைத்திருப்பார்கள்? ஒரு நல்லத்தினுடைய தங்கை கற்பை இழந்து விட்டாளே என்று கேவலமாக பேசியிருப்பார்கள், குறை கூறி இருப்பார்கள். அப்படி என்னை கேவலமாக பேசவனும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு தங்கையை காப்பாற்றுவதற்காக என்ன வேண்டுமே கேளுங்க, தருகிறேன். ஐயா, என் நாட்டில் இல்லாத பணமா பொன்னா பொருளா எதுவும் இல்லை ஐயா. அத்தனையும் என் நாட்டில் இருக்கின்றது. ஆனால் உங்கள் தங்கையை கண்டவுடன் என் கண்ணுக்கு விருந்தாக இருந்தது, அருநோய் போக்கும் மருந்தாக இருந்தது. ஆகையால் உன் தங்கையை சிறப்பாக சீரோடு முறையாக என் கேட்டு திருமணம் நடத்தலாம் என்று வந்திருக்கிறேன். என்ன, என்னுடைய தங்கையை முறையோடு கேட்டு திருமணம் செய்து கொள்ளணும் வந்திருக்கிறீர்களா? உண்மைதான். எனக்கு விருப்பம் இருந்தாலும் என் தங்கையை ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கிறேன். தங்கா, அண்ணா, உன் உயிரை காப்பாற்றி இந்த உத்தமர் என்ன உரைக்கிறார் தெரியுமா? உன்னையே திரும்ப செய்து கொள்ள போய் என்று உரைக்கிறார். உன்னுடைய சம்மதம்? அண்ணா, இதனால் முதற்கொண்டு தாயில்லா குறை இந்த தங்கை அறியக்கூடாது.
மாதா எல்லா குறையும் இந்த மங்கை அறியக்கூடாது என்ன பொத்தி பொத்தி வளர்த்து பாதுகாத்து வந்தீங்க. நீங்க யார கையை காட்டுறீங்க நான் அவரையே திருமணம் செஞ்சுக்கிறேன். சபா 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 சபா. இப்பொழுது உங்கள் இருவருக்கும் திருமணம். என்னங்க யார் எவனே தெரியல, ஒரு முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. திருமணமா? வேண்டாங்க, இப்போ திருமணம் எல்லாம் வேண்டாம். அவர் யாரும் எனக்கு அவர் தலைப்படிக்காத. ஐயோ, அவரை கல்யாணம் பண்ணி ஆண்டி விட்டு பிரிந்து போக வேண்டாமா? அதனால ஏங்க சின்ன பெண்ணு இந்த வயசுல கல்யாணம் தேவைங்க. அடி அருமை கட்டவள. ஏய், உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகிறது. ஏன் தெரியுமா? என்னுடைய தங்கைக்கு எங்கடா திருமணம் நடந்து விட போகிறது என்று உனக்கு பொறாமை வந்து விட்டது. பொறாமை ஏங்க? சின்ன சிறிய பெண்ணை ஏதாவது திருமணம் வேண்டான்னு சொன்னேன். உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி பார்க்க எனக்கு தான் ஆசை. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே. வாய மூடுறி. நீ யாரு? வாழ வந்த வல்லாட்டி வாழை ஆட்டக்கூடாது. என்னுடைய இஷ்டப்படித்தான் என்னோட தங்கைக்கு திருமணம் செய்வேன். இதுதான் உண்மை. சரி, இப்பொழுது இந்த நல்ல வேளையிலே உங்கள் இருவருக்கும் திருமணத்தை முடித்து வைப்பது என்னுடைய கடமை. என்னுடைய தங்கை சின்னம் சரியவள். என்னுடைய தங்கைக்கு எந்த வித குறையும் ஏற்படக்கூடாது. அதனால என்னுடைய தங்கை என்னை விட்டு பிரிய போகிறாள். அவளுக்கு சில புத்திமதி சொல்லிவிட்டு பிறகு அழைக்கிறேன் வாருங்கள். கண்ணே, காசி மாநகர் பட்டினா நான் முன்னோக்கி செல்கின்றேன். என்னை பின்தொடர்ந்து. ஆமா, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு. போனார பின்னாடி அனுப்ப வேண்டியதானே. என்ன புத்தி மாதிரி நீ யாரு? தாய் போல். ஆமா, நான் யாரு? தந்தை தந்தை போல். அதனால விட்டது. ஆமா, தங்கச்சி எப்படி? துன்பம் என்றால் என்னவென்று தெரியாது. அப்படியெல்லாம் மனத்தாளாக்கி இருக்கிறேன். அதனால திருமணம் முடிந்து விட்டது. அதாவது ஒரு பெண் பிறந்த இடத்தை விட புகுந்த இடம் தான் முக்கியம். புகுந்த இடம் சென்றால் எப்படி இருக்கணும் என்ற சில புத்திமதி சொல்லிவிட்டு வரலாம் என்று உரைக்கிறேன். போடி. அப்படித்தானே? என்னங்க புத்திமதி மட்டும் தானே? வேற என்ன? இல்ல தாய் தந்தை இல்லாத வேலையிலே ஆமா அண்ணா, தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையை வளர்த்து உன ஆளாக்கி இருக்கிறேன். உண்மைதான் அண்ணா. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எந்த அண்ணனும் கொடுக்காத சீர்வரிசைகள் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமா அண்ணா, அப்படிப்பட்ட சீர்வரிசை கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் ஆமா நீ அங்கு சென்று கண் கலங்க கூடாது. நீ கண் கலங்குகின்ற விஷயத்தை இந்த அண்ணன் பார்க்கவே கூடாது. அனைத்தையும் உனக்கு தங்கத்தரான ஆபரணம் அனைத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அது மட்டும் கிடையாது, எத்தனையோ சீர்வரிசை கொடுத்திருக்கிறேன். அதனால் உனக்கு ஒரு துன்பம் என்றால் அது என்னால் தாங்கவும் முடியாது. நம்மோடு வாழ வேண்டும். புரிகிறதோ? அண்ணா, நான் எந்த சீர்சனத்தையும் கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுத்தீர்கள். உட்கார்ந்து மோர்கடைய முக்காலே பொன்னாலே, சாஞ்சி மோர்கடைய சாருமனை கட்டில் பொன்னாலே, சாஞ்சி படுக்க சந்தனை மரத்தாலே கட்டில் படுத்து உறங்க பட்டு பட்டாலே கொடுத்தீங்க. ஆனால் அத்தனையும் கொடுத்து அண்ணா, தாயில்லா குறை எனக்கு அறியாமல் பொத்தி பொத்தி வளர்த்த அண்ணா, எனக்கு ஒரே ஒரு குறைய வைத்துட்டியா அண்ணா. தங்கா, எவ்வளவு சீர்வரிசைகள் கொடுத்திருக்கிறேன் அண்ணா, இன்னும் ஒரு குறை இருக்கு என்று கூறுகிறாய். அப்படி என்னம்மா உனக்கு குறை வச்சிருக்க? எப்பேற்பட்ட குறைதானதா தெரியுமா? எப்படி? அத்தனை பொருள்களும் எட்டு எட்டாய் வாரி வாரி கொடுத்தீர்கள். ஆனால் ஒரே ஒரு பொருள், அதை மட்டும் கேட்கிறேன், கொடுப்பீங்களா அண்ணா? கேளம்மா தரேன். அண்ணா, பால் குடித்த பாலாடையும்
நான் சின்னஞ்சிறு வயதிலே அந்த தாய் தந்தை முகத்தை நான் பார்த்திருந்தாலும் சின்னஞ்சிறு வயதிலே பிரிந்துட்டான்னா அன்று நான் முதற்கொண்டு என்னை ஆராட்டி சீராட்டி உங்கள் உடனே நடைப்பழகி எனக்கு கொடுத்து வளர்த்திருக்கேன், பால் ஊட்டி வளர்த்தீர்கள். அப்பேற்பட்ட பாலாடை எனக்கு கொடுக்கணும். நான் மோர் குடித்த தங்கைக்கு இன்னும் எனக்கு கொடுத்து அனுப்பணும். தங்கா அண்ணா, உனக்கு இந்த உலகத்துல எந்த அண்ணனும் கொடுக்காத சீர்வரிசைகளை கொடுத்தும் எனக்கு ஒரு மகன் பிறந்தார், என் வயிற்றிலே ஒரு பிள்ளை பிறந்தார். அவர்களுக்கு பாலூட்ட பாலாடையும் என்ன என் அண்ணன் எப்படியெல்லாம் என்ன பாலூட்டி வளர்த்தா நீ பேர்பட்ட பாலாடைய காட்டி என் பிள்ளைங்களுக்கு பாலூட்டி வளர்ப்பேன். அதனாலதான் நான் அப்பேற்பட்ட சீர்சனத்தைய கேட்கிறேன். நான் பால் கொடுத்த பாலாடை எனக்கு தங்கத்தார கொடுத்து அனுப்புங்க. இத்தனை சீர் வரிசையில கொடுத்த நான் இதை மட்டும் உனக்கு தராமல் போய்விடுவேனா தங்கா? இதை மட்டும் உனக்கு தராமல் போய்விடுவேனா தங்கா? சொந்த சோமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே, தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடவா ஆராரி ஆரிரோ. சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே, தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடவா ஆராரி ஆரிரோ. நாடாளும் மன்னன் மகனாய் பிறந்தது பாவமா, பாதகம் செய்ய நானும் வாடும் நிலையே நம்மா. நாடாளும் மன்னன் மகனாய் பிறந்தது பாவமா, பாதகம் செய்ய நானும் வாடும் நிலையே நம்மா. இருப்பதா இறப்பதா இறைவனை கேட்கிறேன், இருப்பதா இருப்பதா இறைவனை கேட்கிறேன். சொந்தம் பந்தம் எல்லாம் இங்கே, உண்மை பொய்யாகும் காலம் இங்கே. நான் எங்கே வாடுறேன், சோக கீதம் பாடுறேன். நான் எங்கே வாடுறேன், சோக கீதம் பாடுறேன். ஆராரி ஆரிரோ, ஆராரி ஆரிரோ, ஆராரி ஆரிரோ, ஆராரி ஆரிரோ. நீ கேட்டபடியே தங்கத்தாலே நீ கேட்ட பொருளை கொடுத்து அனுப்புகிறேன். நான் இறங்கே இந்த உலகத்துல ஒரு அண்ணன் ஒரு தங்கைக்கு கொடுக்க முடிய சீரசை கொடுத்தேன். இருந்தாலும் பால் குடிக்க பாலாடையும், அதாவது என்னுடைய தங்கையின் வயிற்றுல ஒரு பிள்ளை பிறந்து விட்டார். பால் குடிக்க பாலாடையும் மோர் கடையும் முக்காலையும் இதெல்லாம் கொடுன்னு சொல்றா. அதனால நான் சொன்னபடியே என்னுடைய தங்கை கேட்டபடியே அவள் கேட்ட பொருளை கொடுத்து அனுப்ப வேண்டும். ரெடி பண்றேன். ஆகட்டும். நல்ல புத்தி
பத்தி சொல்லிட்டேன். இத பாருங்க ஐயா, என் தங்கைக்கு கடினம் என்றால் என்னவென்றே தெரியாது. செல்லமாக வளர்த்துட்டேன். அதனால என் கண்ணையே முழு ஒப்படைக்கிறேன் ஐயா. அதனால் என்னோட தங்கைக்கு எந்தவித குறையும் ஏற்படாமல் காப்பாற்றுவது உன்னுடைய கடமை ஐயா, கடமை. கண்ணை விட்டு இமை பிரித்தாலும் காற்றை விட்டு ஒளி பிரித்தாயும் உன் தங்கையை விட்டு நான் பிரிய உன் தங்கையின் கண்களில் ஒரு சொட்டு நீர் வர நான் காரணமாக. சத்தியம் சத்தியம். கல்யாணம் வேணாம் 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 வேணாம்னு சொன்னேன். பேச்ச கேட்காம எனக்கு என்ன ஊரா? எங்க ஊர் தெரிஞ்ச உட்காந்து கூத்து காட்டுக்கிறீங்க. சொல்லலையா வர ஊருக்காரன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கொடுத்தாரு. எல்லாத்திலும் 8 அண்டாவில் 8 குண்டால் 8 அதை 8 இதை 8 எல்லாத்திலும் 8 8 8 8 8 8 8 8 என்ன இடத்த வாரி கொடுத்தாரு தெரிந்தாலும் உள்ள போய் பார்த்தா பார்வையிலும் கலை தொடுத்தார். கலைப்பாய்கள் முதலால் காயப்பட்டு தவிக்கின்றது. விண்ணிலே ஆடும் வெண்ணிலா, மண்ணிலே பிறந்த வெண்ணிலா. உன்னை பார்க்க பார்க்க மனமோ பரவசமாகின்றது. பார்க்க பார்க்க பதக்கத்தின் மேலே பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கின்றது. ஆமா, நான் சுவாமிகிட்ட வச்சிடுவேன். பாண்டிய பார்த்தா என்னங்க குழந்தைக்கு நல்ல முறையா பேர் வைக்கணும். அது மட்டுமா?
ஆமாங்க. ஒரு பாட்டுக்கும் ஒண்ணு பிறகுது. ஆமா. அடுத்த பாட்டு எடுத்தா அடுத்ததும் பிறகுது. என்னங்க இருந்தாலும் ஆசை என்பது தீராது. 50லும் ஆசை வரும். உண்மைதான். இது கலியுகத்துல நடக்கிற உண்மை. இருந்தாலும் உன்னை பார்க்க பார்க்க பரவசமாகின்றது. ஆமா. தமிழ் இசையிலே இதுக்கு மேல ஒண்ணும் முடியாதுங்க. முடியலையா? ஏங்க ஆ, இப்படியே 7 குழந்தை பிறந்துச்சு. 7 குழந்தை பிறந்துடுச்சு. 12 வருஷத்துல. 12 வருஷத்துல 7 குழந்தை பிறந்துடுச்சு. ஆமா. 7 குழந்தைகளுக்கு பேரு பத்தாகி விட்டது. ஏங்க அதாவது ஞானசேகரன், மணிசேகரன், குணசேகரன், தனசேகரன், ராஜசேகரன் இப்படி 6 பிள்ளைங்க. ஆமா. ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஆனா ஒண்ணு, 7 குழந்தைகள் பிறந்து விட்டது. ஆமா. காலம் கடந்து விட்டது. ஆ. ஆனால் உன்னுடைய நான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இருந்த காரணத்தினால் நாட்டு மக்களுடைய நலனை கவனிக்க தவறிவிட்டேன். உண்மைதாங்க. நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் உங்களுக்கு அவப்பேறு நேரிடும். ஆகையால் அதனால நாட்டுக்கு சென்று நாட்டு மக்களுடைய குறைகளை தீர்ப்பது இந்த மன்னனின் வழக்கம் அல்லவா? நாட்டு மக்கள் ஆகையால் சென்று மக்கள் குறையை தீர்த்து வரும் வரை ஆமாங்க. கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் இருப்பாய் கண்ணே. வரட்டுமா? அப்படியே சென்று வாங்க. அரே, என்னுடைய சுவாமியோ நாட்டு மக்களை கவனிக்க வேண்டும், நாட்டு மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று கவனித்து வர வேண்டும் என்று செல்கின்றார். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை சீரும் சிறப்புமாக ஆராட்டி வளர்க்க வேண்டும். இப்பொழுதே செல்கின்றேன். சும்மா இருக்க மாட்டேன். என் வீட்டுக்கார இப்பதான் நாத்திர 2 பேரும் இப்பதான் சந்தோஷமா இருக்காரு. மாமனார் மாமியார் தொல்லியாதான் ராத்திரா தொல்லியாக இப்ப அடப்படை இப்பதான் சந்தோஷமா வர அப்படி மேட்ர வந்த உடனே தங்கைக்கு எந்த ஒரு இல்லாமல் திருமணத்தை முடித்து விட்டு இனிமேல் எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அம்மா ஏதோ பேருந்து இருக்கிறது. உங்களுக்கு யாது குறை நேர்ந்தது? ஏன் இப்படி கதறி கொண்டு வருகிறீர்கள்? அந்த குருவியை கேக்குறீங்க? என்ன ஏதோ நஷ்டப்பட்டு பயிர் வைக்கணும்னு சொல்லிட்டு வேர்கள்ல போட்டேன் ஐயா. 2 மூட்டை வேர்கள்ல வாங்கிட்டு வறுத்து செடிக்கு எப்படி அந்த காட்டுக்கு பேச்சு இவர் தேவையில்ல, நாடு தேவையில்ல, நகரம் தேவையில்ல. வாங்க போலாம். எங்க போலாம்? எஜமாங்கிட்ட சொல்லிட்டு இந்த நாட்டை விட்டு எங்க நான் போயிடும். நிஜமா இந்த நாட்டுல எங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு தகுதி கூட கிடையாது. அதனால நாங்க இந்த நாட்டை விட்டு போறோம். எங்களால வரி கட்ட முடியாது. நீங்கள் யாரும் எங்கும் செல்ல தேவையில்லை. நீங்கள் வரி கட்ட தேவையில்லை.
அதனால் நீங்க நல்ல முறையோடு இருங்க. ஆனால் ஒன்று, இப்போது நான் அந்த காலம் சென்று பயிர் செய்த அந்த மிருகங்களை கொண்டு கொடுத்து விட்டு உங்களை சந்திக்கிறேன். சொல்றது கீழே அந்த காட்டுல இருக்கக்கூடிய முக்கியமா அவ்வளோ பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கு. நான் தண்ணி பிடிக்க போனா நேரா அப்படியா? ஆமா, அந்த பாம்பை அழிச்சிட்டு வாங்க. அந்த பாம்பை வெட்டிடுறேன். வெட்டி துடுதுடா போட்டுட்டு வாங்க ஐயா. இந்த வருஷம் அந்த 2 வரி தள்ளி விடுங்க ஐயா. என்னடா 2 வரி? 2 வரியை தள்ளிடுங்க ஐயா. 2 வரி என்ன வரி? ஜனவரி பிப்ரவரி. நீங்கள் செலுத்தக்கூடிய வரியை நீங்கள் எனக்கு செலுத்த தேவையில்லை. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று, நான் காலம் சென்று வேட்டையாடி விட்டு வருமுறை இதை பார்த்தாயா? என்னுடைய அன்பு மனைவி, ஆசை மனைவி, 6 மனைவி, என் செல்லம் இல்லைன்னா நான் இல்லடா. அதனால என்ன பாக்குறேன் சர்வ ஜாக்கிரதை பார்த்துக் கொள்ள இல்ல, வேண்டியது. ஐயா சொன்னாரு, இது என் தெய்வம், இது என் சாமி. கட்டண பண்ணிட்டு இருக்கும் போது அங்க சாமி காமி நீங்க இது வெட்டி பொருள் பண்ணிக்கோ. அதனால என்னுடைய மனைவியை சர்வ ஜாக்கிரதை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீ என்ன நம்பி விட்டு போ. உன்னை நம்பி நான் விட்டு போறேன். யார் நம்பி விட்டு போறாங்க? காவலுக்குமா மகாராணி, நான் பத்திரமாக பார்த்துக்கொள். அப்படியா? அவ வித்துருவா. அதனை பார்த்தேன். ஏங்க நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. இதுவரை என்ன பத்திரமா பாத்துக்குவாங்க. ஏங்க காட்டுக்கு போறீங்க, வருவியா? இப்பதான் காட்டுக்கு போறீங்கன்னு சொன்ன வருவே வர மாட்டியா? ஐயோ கால கொலுகட்டு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நான் வேட்டைக்கு சென்று வேட்டைட்டு வந்து விடுகிறேன். ஆனால் ஒன்று, உனக்கு மட்டும் ஏதாவது என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதனால வேட்டைக்கு போற மாடு கட்ட மதாரியா, கூடு கட்ட குக்கரே ஒட்டிக்கிற கிடக்குறான். நான் தான் ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டு ஆகணுமா? போய் தாண்டி ஆகணும். அப்படியா? ஆமா. போயிட்டு வாங்க. போயிட்டாரா? போயிட்டாரா? காட்டுக்கு வேட்டையாட போறேன்னு போயிட்டாரு. நாடு நாட்டு மக்கள் தங்கச்சி இப்படியே காலம் போனா நிலைமை என்ன ஆகுறது? நிலைமை என்ன ஆகுறது? அதனால அவர் போயிருக்காரு இல்லையா? பாரம்பரிய பார்க்க வேதனை செய்வது ஏனா என்ன செய்வோம்? 12 ஆண்டு காலமாக இந்த காசிமா நகரிலே மழை இல்லாத காரணத்தினால் என் மனைவி நகைகள் அனைத்தையும் விற்று ஏழை மக்களின் பசி தீர வேண்டும் என்று அள்ளி அள்ளி கொடுத்த பிறகும் என் மனைவியின் தாலி முதற்கொண்டு அனைத்தையும் விற்றொழித்து இந்த பாரில் உள்ள மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டினேன். அப்படி இருந்தும் பாரில் உள்ள மக்களின் பசி அடங்கவில்லை. 12 ஆண்டு காலமாக மழை இல்லை. பொன்னாக அமைந்த புயலை ஏற்ற
கண்ணில் கண்கள் என்னை கதறிட வைத்தாயே, கதறிட வைத்தாயே. இறைவா இது இறைவா இது வழியை நான் சந்தித்தேன். எங்கள் ஏழை மக்களின் பசியை தீர்க்க, எங்கள் கொடுமையை போக்க. 12 ஆண்டுகாலமாக பாரிலே மழை இல்லை. அந்த வருண பகவானே, கண்ணில்லாதவனே, எங்கள் நாட்டுக்கு மழை கொடுத்து எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமம்மா.